தோல் நோயை தவிர்ப்பது எப்படி? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் முதல் பெரியவர் நிறைய பேருக்கு வந்து தோல் நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம் வந்து சில இடங்களில், அதாவது கரப்பான், அடுத்தால அதாவது கரப்பான்னா எக்ஸிமா, அப்புறம் சோரியாசிஸ், உடம்பு முழுக்க அலர்ஜி, வெயிலில் வரக்கூடிய ஹீட்டு, இந்த மாதிரி சூட்டுனால கூட வேர்வை பட்டு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆயிரும். இதற்கு சித்த மருத்துவத்தில் அருகம்புல்லை இடித்து சாறு எடுத்து குடிக்கலாம். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா திரிபலா சூரணத்தை 2 ஸ்பூன் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்லாம் இரவு நேரங்களில். மலச்சிக்கல் இருந்தால் கூட சில நேரங்களில் வயிறு பொறுமல் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். யூரின் சரியாக வரல, யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, மோஷன் போகிறதில் பிரச்சனை இருந்தால் கூட சில நேரங்களில் வில்லங்கத்தை உருவாக்கிடும் உடம்பு. அதனால் தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு மலச்சிக்கலுக்கும் தொடர்பு உண்டு. மோஷன் போகும்போது ஃப்ரீயாக போயிடணும். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அது பின்னால் வந்து பிரச்சனையாகி மூலத்தில் உண்டாக்கும், உடம்பில் ஒரு மாதிரி அரிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் தோல் நோய் வந்து பருவகால நோய்களாக தான் கருதப்படுது. இப்போ சம்மருக்கு நம்ம போகிறோம், சில நேரங்களில் அந்த தோல் நோய்களுக்கு எப்படி வருது, அந்த சன்லைட்டுடைய அந்த அலர்ஜினால் தோலில் வந்து என்ன செய்கிறது, ஒரு மாதிரி புள்ளியாக வருது, வேர்வையில் ஒரு மாதிரி திண்டாக வருது. நிறைய பேர் பவுட்ரு போட்டு வருவாங்க, அந்த பவுட்ரு போட்டால் கூட முகத்தில் திண்டாக இருக்கும். அப்போ அதற்கு வந்து அது போட்டிருந்தால் கூட முகத்தை வந்து தண்ணியை வச்சு நல்லா கழுவிட்டு பாசிப்பயிறு கடலை மாவு பயன்படுத்தலாம். எப்போவுமே தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த ஆரஞ்சு பழ தோல் அது பயன்படுது. அடுத்தால பாலில் காய்ச்சின பாலில் ஆடையை வந்து ஆறின பால் ஆடையை வந்து முகத்தில் பூசிட்டு அது ஒரு அரை மணி கழித்து நம்ம எடுத்து கழுவுனோம்னா அந்த முகத்தில் உள்ள அந்த அழுக்குகள்லாம் வெளியே வந்துடும். இது வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். இது தேவையில்லாம் மருந்து போய் அந்த க்ரீம் வாங்க, அந்த ஆயின்மெண்ட் வாங்க, இதெல்லாம் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.